மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம நித்து காதலில் விழுந்துட்டா அது நம்ம நண்பர் பிரவீனுக்கு பிடிக்கல அப்படின்றத பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம நித்து அவ காதலை சொல்லுவாளா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீ நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கணுமே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது சரி, வீணாக்கா எப்படி இருக்காங்க? டெலிவரி எப்போவாம்? இருக்கா, நேற்று தான் பேசினேன், அடுத்த மாதமாம். சரி நித்து, நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. உன்னோட டெசிஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறத ஞாபகம் வை. அப்புறம் 15ஆம் தேதி நீ கொழும்பு வரணும், மறந்துடாதே. நாளைக்கு பேசுகிறேன், பாய்டா. இனியா காரின் பின் சீட்டில் தலையை சாய்த்தபடி கண்களை மூடி கிடந்தாள். அடம் பிடித்து அவளுடன் புறப்பட்ட ஒபி அவளை 2 தடவை சீண்டி பார்த்துவிட்டு தன் போக்கில் வெளியே வேடிக்கை பார்க்க கொண்டிருந்தது. தெய்வாவுக்கும் தனக்கும் இடையில் இருப்பது பிரவீன் சொல்வது போல காதல்தானா? அவள் மனம் யோசனையில் ஆழ்ந்தது. அவன் வார்த்தைகள் அவனை அதிகமாக பாதிப்பதும் அவன் பின்பம் ஆழமாய் பதிந்திருப்பதும் உண்மைதான். ஆனால் அன்று கூட புவி மேல் அவ்வளவு பொறாமைப்பட்டாளே. அவன் புவி புவி என தாங்கியதும் இவள் ஏதாவது கேட்டு விடுவாள் என்று அரணாய் நின்றதும் அவள் அண்ணா அண்ணா என்று உருகியதும் மனதில் எவ்வளவு கோபம் வந்தது. தானும் போகாமல் இருந்திருந்தால் தன்னை கூட இப்படித்தான் அவன் நேசித்திருப்பானோ என்று கூட எண்ணியிருந்தாள். இவளாவது அவன் கால்களை சுற்றுவாள். புவி அப்போதெல்லாம் கிட்டவே பயத்தால் போக மாட்டாளே. இனியாவின் ஜெராக்ஸ் என்று அவனும் அவளை சீண்டுவதில்லையே. இப்போது பார்த்தால் அவள் அமைதியின் சிகரமாயும் இவன் பாசமலராயும் ஒளிந்து தள்ளுகிறார்கள். அவளுக்கு புரியவில்லை. இப்படி அங்கு இங்கே என்ன யோசனை நீண்டுவதை தவிர தெளிவு கிடைக்கவில்லை. ஓகே, நான் தெய்வாவை லவ் பண்ணுறேன். இப்போ என்ன, மித்ரா அக்காவுக்கு துரோகமா இது? இருக்காது. அவனும் அணுக்குட்டியும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. இதுக்கு தெய்வா ஒத்துப்பானா? அவனிடம் சொல்வதை நினைத்தாலே வயிற்றில் குளிர் அடித்தது. இப்போ என்ன, கொன்னா போற்றுவான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில் சொன்ன மாதிரி நம்ம சின்சியராக லவ் பண்ணுவோம். அவன் என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்க்கலாம். ஒரு வழியாய் அவள் முடிவு செய்யவும் அணுவின் ஸ்கூல் நெருங்கவும் சரியாக இருந்தது. தெரு வளைவில் காரிலிருந்து இறங்கியவள் அணு வழக்கமாய் வரும் பெஞ்சில் தேடினாள். அங்கேதான் அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் குழந்தைகள் சீசா, சறுக்கு, ஊஞ்சல் என விளையாட அவர்களையே பார்த்தபடி இவள் அந்த பெஞ்சில் அமர்ந்திருப்பாள். 3 நாட்களாக கவனித்து கொண்டுதான் இருந்தாள். சின்ன குழந்தைக்கு விளையாட விருப்பமில்லாமல் போகுமா? கொஞ்சம் வெட்கப்படும் குழந்தைதான் அவள். இருந்தாலும் அவளை நெருங்கிவிட்ட நித்துவுக்கு கோபம் பற்றியது. அந்த குண்டு பையன் இன்றும் அவளிடம் ஏதோ கிண்டல் செய்து வம்புக்கு இழுத்து கொண்டிருந்தான். நேற்று அவள் கவனித்தாள். ஏதாவது முக்கியம் என்றால் அவளே சொல்லுவாள் என்று பார்த்தால் அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. சரி, குழந்தைகள் விஷயம் என்று இவளும் விட்டுவிட்டாள். கண் கலங்கும் அளவுக்கு கிண்டல் செய்வது சரியில்லையே. அனுகிரகா, நீ ஊமையா? உங்க அம்மா உனக்கு கேம்ஸே சொல்லித் தரலையா? அவங்களுக்கும் தெரியாதா? அவ்வளவுதான். நித்து பொறுமை பறந்தது. குழந்தை உருவில் கொடூரன். இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கல, என்னவெல்லாம் சொல்லி அவளை அள வைக்கிறான். வேகமாய் காரை நோக்கி ஒரு முடிவுடன் நடந்தாள் இனியா. அவன் ஓடிய ஓட்டம் கலக்கிட்ட கண்ணா. நித்து, அப்பாவுக்கு கோபம் வருமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. சொல்லிவிட்டாலே தவிர அவளுக்கு லேசாய் குளிரடித்தது. ஏன் அனு, ஊஞ்சல் சீசாலாம் உனக்கு பிடிக்காதா? ஏம்மா? அனு, என்னை பாரு, எப்பவும் வாயை திறந்து பேசணும். எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு நம்ம பிரச்சனை புரியாது. சொல்லுமா.
ஏன் பிடிக்காதா? இல்லை, பிடிக்கும். அப்போ ஏன் விளையாடலை? வருண் கவியெல்லாம் இருந்தாங்களே. அனு, என்னோட சட்டை சறுக்கும் போது, சீசா விளையாடும் போதெல்லாம் பறக்கும், சிரிப்பாங்க. ஊஞ்சல் பெரிய பசங்க தான் வச்சிருப்பாங்க, தரமாட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, திட்டுவாரா? இல்லை. அப்புறம் அப்பா போய் கல்லில் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்பா பாவம். அவளுக்கும் கண்களில் நீர் முட்டியது. சின்ன குழந்தை முன்னாடி தேவதாஸ் மாதிரி படம் ஓட்டியிருக்கானே, அறிவில்ல. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ அப்பா கூட சண்டை போடுவ. எப்பா முடியலடி, உங்கள் படத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டிவி எங்கே இருக்கு? போடாங்க, எதையாவது சொல்லிட போறேன் என்ன? அனு, அந்த குண்டனை திட்ட வேண்டியது தானே, கண்ணை கசக்கிட்டு நிற்கிறதா? எனக்கு அவனை பார்த்தா பயம். இன்னைக்கு அவன் ரொம்ப பயந்துட்டான். நித்து, அப்பா ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். மிஸ் திட்டினாங்களே. அது ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது தான், ஆனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா, நமக்கு ரொம்ப தேவைன்னா ரூல்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணலாம். ஓகே, இனிமேல் அந்த குண்டன் உன் பக்கத்துலேயே வரமாட்டான். ஆனால் நீயும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு பயம்? அனு, நித்து, ஐயையோ நித்து, அப்பா, நீ சைலண்டாக மெயின்டைன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அனு, அப்பா, என்னாச்சு இன்னைக்கு ஸ்கூலில்? எனக்கு கால் வந்துச்சு வர சொல்லி. நான் பேரண்ட்ஸ் டே பற்றி பேச போகிறாங்கன்னு அங்கே போனால் அந்த அம்மா என்னை திட்டி தள்ளிடுச்சு. என்ன ஆச்சு? நீ பிரச்சனை பண்ணுற பொண்ணு இல்லைன்னு உன்கிட்ட நான் எதுவுமே கேட்காம ஸ்கூல் போயிட்டேன். அந்த அம்மா எனக்கு எதுவுமே தெரியலேன்னு வேற திட்டுது. சொல்லு அனு. அனு, என்ன பிரச்சனை பண்ண ஸ்கூலில்? நான் அப்படியா உன்னை வளர்த்தேன்? அவள் ஒன்றும் பண்ணலை. அவள் கூட ஒரு பையன் சண்டை போட்டான். நான் கொஞ்சம் பயம் காட்டினேன். அதை பிரின்சி பார்த்துட்டாங்க. அதான பார்த்தேன். சின்ன பசங்க பிரச்சனையில் நீ எதுக்கு போன? அறிவில்லை? உன்னால் அந்த அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். அமைதியாக நல்ல பேர் எடுத்த அணுவுக்கு உன்னால் கெட்ட பேர் இப்போ. சே, முடியல தெய்வா. நான் போகும்போது இவ விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தா. அம்மா அது இதுன்னு டீஸ் பண்ணிட்டு இருந்தான் அந்த குண்டன். என்னது அனு, யார் அவன்? கோபம் வருதுல்ல? எனக்கும் அப்படித்தான் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுன? நைஸா ஓபியை திறந்து அவனை காட்டி ஷூ சொன்னேன். என்னது? ஓபி அவனை துரத்துனானா? அதுவரை குனிந்திருந்த அணுவின் தலை மெல்ல நிமிர்ந்தது. முழுசா கிரவுண்டை சுற்றி 2 ரவுண்டுப்பா. சற்று நேரம் தெய்வா எதுவும் பேசவில்லை. இருவரையும் மாறி மாறி பார்த்தான். பிறகு சோஃபாவில் மடிந்து உட்கார்ந்து வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். தொடர்ந்து ஹாலிலே சிரிப்பு சத்தம் ஆழ்ந்தது. ஓவிக்கு அந்த பிரின்ஸையும் காட்டி ஷூ சொல்லியிருக்கலாம்ல. என்னை ரொம்ப திட்டாப்பா. ஸ்கூல் படிக்கும் போதே நான் இப்படி திட்டு வாங்கினதே இல்லை. தெய்வீகன் பாவமாய் சொல்லவும் மீண்டும் ஒரு முறை ஹால் சிரிப்பில் அதிர்ந்தது. தெய்வா, ஷாப்பிங் போகணும். இப்போவா? ஆமாம், அணுவுக்கு ட்ரெஸ் வாங்கணும். அணுவுக்கா? அவகிட்ட இருக்கே, போன வாரமும் வாங்கினேனே. எது? பிரில் சட்டை, பூ சட்டை, அதுவா? அது அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை தெய்வா. அவள் மற்ற பசங்க கூட விளையாடாமல் சும்மா உட்காந்துருக்கா. ஏன், உங்களுக்கு வேற ட்ரெஸ்ஸே தெரியாதா? நீ சும்மா இரு. அவளுக்கு அதுதான் அழகா இருக்கு. அவளுக்கும் அதுதான் பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு ஃப்ராக் தான் அழகு. பாரா, என்ன ஒரு ரசனை! ஐயா பாரசீக மன்னரே, உங்க பொண்ணுக்கு அழகழகா ஃப்ராக் போட்டு எதுவும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள உட்கார வைங்க.
அப்புறம் சுயவரம் நடத்துங்க, எனக்கென்ன. ஏன் இப்ப கிண்டல் பண்ற? அவன் சிவந்த முகத்தில் தென்பட்ட குழப்பம் கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. தெய்வா, உன்னை லவ் பண்ண நான் எடுத்த முடிவு ரொம்ப சரிதான். குட்டி பாப்பாடா நீ. சட்டையோட சறுக்கெல்லாம் முடியாது, அது பொண்ணுங்க பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க. இப்ப வரப்போறீங்களா இல்லையா? அதற்கு மேல் வாதாடவில்லை. அருகில் இருந்த ட்ரெஸ் பாயிண்ட்டுக்கு அழைத்துச் சென்றவன் சற்று நேரம் அவளை தேர்வு செய்ய விட்டுவிட்டு பார்த்து கொண்டு நின்றான். ஜம்பர், டிஷர்ட்ஸ், 3/4 லெகின்ஸ் என்று அவள் தேர்வு செய்ய மகளுக்கு அணிவித்து பார்த்துதான் எடுப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தவன் அணிந்த 2 செட்டுகளுமே அணுவை அழகாகவும் குழந்தையாகவும் காட்டவே அதற்கு மேல் அவளை தேர்வு செய்ய விட்டுவிட்டு பெரியவர்கள் பகுதிக்கு சென்று விட்டான். 20 செட்களுக்கு மேல் எடுத்துவிட்டு அவனை தேடிய போது அவன் பெண்களின் அணிகலன்கள் பக்கம் நின்று கொண்டிருந்தான். காப்பர் கலர் செயின் பச்சையில் பூக்களிட்ட அழகான பெண்டன்டுடன் இருந்தது. பிறகு பச்சை கோப்பர் வளையல் எடுத்து கொடுத்து விட்டு அவர்களை கண்டதும் கையில் வைத்திருந்த அதே பச்சை கலர் சுடிதாரை விற்பனை பெண்ணிடம் கொடுத்து அனுப்பிவிட்டான். சுடிதார் போடும் பெண் இந்த அளவில் யார் இருக்கிறார்கள்? ஓ, அதுதான் பாசமலர் புவி இருக்கிறாரே. ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் வேறு பார்த்து பார்த்து வாங்குகிறானே. அவ்வளவு பாசமா அவன் மேல? அந்த சுடிதாரை என்கிட்ட காட்டினா என்னவா? நான் என்ன முழுங்கவா போறேன்? நான் தான் சுடிதாரெல்லாம் போடுறதில்லையே, அப்புறம் காட்டுறதுக்கு என்ன? எதுவாக இருந்தாலும் கலா ரசிகன்தான். என்ன யோசனை? உங்க வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பலாம் என்றபடி அருகில் வந்தவன் சட்டென திரும்பி அதே பகுதியில் பச்சை ரோஜா வேலைப்பாடு செய்த ஹேர்பேண்ட் ஒன்றையும் எடுத்து கொடுத்தான். பாரா, ஏன் XY கூட வாங்கி கொடுக்க வேண்டியதானே உங்க அப்பா. XYனா என்ன? அது கேர்ள்ஸ் சீக்ரெட். தூங்கும்போது சொல்றேன், அப்பா முன்னாடி சொல்லிடாதே என்ன. காரிலும் அந்த சுடிதார் இத்தியாதி பார்சலை அவன் தன் கூடவே வைத்திருந்து இறங்கியதும் முதலாவதாக அதை எடுத்து கொண்டு போய் தன் அறையில் வைத்துவிட்டு தான் மீதியை எடுக்கவே வந்தான். போயே, நீயும் உன் பாசம் மலரும், எனக்கென்ன. அருவி இன்னும் பொங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்த்து கொண்டே நின்ற இனியாவின் மனதிலேதான் இன்று உற்சாகமே இல்லை. இருவரும் வாக்கிங் கிளம்பிவிட அவள் வழக்கம் போல் தன் இடம் தேடி வந்து விட்டிருந்தாள். நாட்கள் நகர நகர அவள் காதல் மேலேயே அவளுக்கு பயம் அப்பிக்கொண்டது. அவள் காதலுக்கு என்றேனும் முகவரி கிடைக்குமா? நன்றாக பேசுகிறான், பார்த்து பார்த்து செய்கிறான். ஆனால் காதல் என்ற கோணம் அவற்றில் கிடையவே கிடையாது. சின்ன பார்வையில் கூட ஏக்கத்தை, காதலை காண்பிக்காதவனிடம் எதை சொல்லி என்ன? அதிகாலை பணியில் ஜாக்கிங் செய்வது மித்ராக்கா வற்புறுத்தி ஆரம்பித்ததானாம். இருக்கும் வரை இருவருமாக தான் செல்வார்களாம். மித்ராக்கா போன பிறகு இப்போது அனு. அவனை பொறுத்தவரை அந்த நேரம் அவன் குடும்பத்துக்கானது. இன்று காலை கூட கிண்டல் செய்தான், சோம்பேறியாய் தூங்காமல் எழுந்து ஓடு என்று. தங்களோடு வா என்று வாயே வரவில்லையே. தான், மித்ராக்கா, அனு என்ற இரும்பு வளையத்தை அவன் யாருக்காகவும் தளர்த்துவதாக இல்லை என்றுதானே அர்த்தம். குழந்தை வயதிலேயே நான் தான் உன் பின்னே திரிந்தேன். நீ விஷம் போல வெறுத்தாய், மனதை உடைத்து துரத்தினாய். பிறகு எதுவும் நடவாதது போல் வந்தாய், பேசினாய். நீ தந்த காயத்துக்காய் வீம்பாய் நான் விலகிப் போனேன். நீ கண்டுகொள்ளவே இல்லை. முன்பாட்டில் உனக்கொரு துணை தேடிக்கொண்டாய். அப்போதும் என் மனதில் காதல் இருந்ததாவென்றால் தெரியாதென்றுதான் சொல்வேன். உன் துணை பிரிந்தபோது நான் உனக்காய் அழுது கரைந்தேன். ஆனால் அப்போதும் தேடி வரத் தோன்றவில்லை. இப்போது எனக்கு ஒரு தூண் சாய்ந்து கொள்ள தேவை என்றதும் நண்பனோ பாட்டியோ யாரும் போதவில்லை. நீதான். உனக்காய்தான் ஏங்கினேன். ஏதேதோ சாக்குகள் சொல்லி தேடி வந்தேன். ஒற்றைப்பனையாய் உன்னை கண்ட அந்த நொடி கண்டிப்பாய் என் மனதில் காதல் இருந்தது. உன்னோடு தனியாய் நின்ற என் அணுவும் என்னிலிருந்து வேறில்லை என்று அக்கணமே உணர்ந்து விட்டேன். உன் காயங்கள் அனைத்தையும் துடைத்து என் மடி சாய்க்க ஏங்கிய என்னை அப்போதும் நீ காயப்படுத்தினாய்.
ஆனால் இம்முறை பின்வாங்க எனக்கு சிறு பிள்ளை வயதில்லையே. மீண்டும் வந்தேன். எல்லாமாய் ஆனேன். காதலையும் உணர்ந்தறிந்தேன். ஆனால் ஒரு பெண்ணாய் உன் கண்களை ஈர்க்கவில்லை. உன் உறவு என்று இதுவரை என்னை நீ ஏற்கவில்லை. என்ன செய்ய? உன் கண்களை பார்த்து காதலை யாசகம் கேட்க என் மனம் இடம் தரவில்லையே. மறுபடியும் மறுபடியும் நீ என்னை உதறித்தள்ளினாலும் காலை சுற்றும் நாய்க்குட்டியாய் அவமானங்களை மறந்து மீண்டும் மீண்டும் உன்னிடமே என் மனம் வருவது உண்மைதான். கண்ணீர் கண்களை தாண்டி வழிந்து அருவியை போட்டி கலைத்தது. கொஞ்ச நாட்களாய் இல்லாத தலைவலி மீண்டும் உயிரை குடைகிறது. போகத்தான் வேண்டும். போனால் மீண்டும் என்ன சொல்லி இங்கு வருவது? அணுவின் பெற்றோர் தின விழா தயார்படுத்துதலுக்காய் இன்னும் ஒரு 10 நாள் காரணம் சொல்லலாம். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்வில் அவள் இல்லையா? நேசம் கொண்ட மனம் துடித்து கலங்கியது. ஒன்று மட்டும் உறுதி, இத்தனை நாட்கள் போல் காதலையும் அவன் காலடியில் சமர்ப்பிக்க அவள் தயாராயில்லை. வாழ்க்கை முழுவதும் கடமைக்காக வாழ முடியாதே. அவன் வீட்டில் அணுவுக்காய் அவனுக்காய் அவள் சகலமும் செய்வாள். ஆனால் அவன் அவளை அவளுக்காய் தேடி வர வேண்டும். நடக்குமா இந்த ஜென்மத்தில்? குளித்துவிட்டு சாப்பிட வந்த தெய்வீகனுக்கு ஹாலில் இருந்து கிளம்பிய டமால் டுமில் சத்தங்கள் சாத்விகன் வந்திருப்பதை நன்றாகவே சொல்லின. இது தெய்வ வீடு, நீ போடா. சித்தப்பா, அவ சும்மா சொல்றா. அட, இவ வேற நடுவுல பஞ்சாயத்தா? அவனுக்கு சிரிப்பு வந்தது. எப்போதும் முள்ளம்மஞ்சிகளைப் போல் சிலுப்பிக் கொண்டு நிற்பது இருவருக்கும் பழக்கமாகிவிட்டது. ஆனால் இரண்டும் ஒன்றை ஒன்று யாரிடமும் விட்டு கொடுக்காதே. என்ன சதா, ஆன்ட்டி கூப்பிடுறாங்க, அவளை விட்டுட்டு சாப்பிடவா? என்னண்ணா நீ வேற பயங்காற்ற? நான் சாப்பிட்டு தான் வந்தேன், ஆளை விட்டுடு. போடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. ஆன்ட்டி சூப்பராக ரெசிபி எல்லாம் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ணுறாங்கடா. கேட்டா ரகசியமாம். நிஜமாவா? நான் நம்ப மாட்டேன்ப்பா. சித்தப்பா, இன்னைக்கு கூட கேரட் தோசை ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். கேரட் தோசையா? நெட்டில் ரெசிபி படிச்சிருப்பாங்கம்மா. சுட்டாலும் அதை ஆன்ட்டி ஹெல்த்தின்னு ஒத்துக்கணுமே. வா, போய் நேராகவே பார்க்கலாம். மேஜையில் லேப்டாப்போடு நித்து உட்கார்ந்திருந்தாள். ஆன்ட்டி எல்லாம் தயாராய் பரிமாறியபடி இருந்தார்கள். ஏய், நீ சாப்பிடல? அப்புறமாய் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. என்னமோ பிளான் பண்றா, பார்க்கலாம். தோசை மிகவும் நன்றாய் இருக்கவே அவன் சாப்பாட்டில் மூழ்கிவிட்டான். ஆன்ட்டி, பின்னிட்டீங்க போங்க. எப்படி ஆன்ட்டி இதெல்லாம்? ஏய் சாத்வி, நீ ஆன்ட்டியை என்னான்னு நினைச்ச? ஆன்லைனில் நியூட்ரிஷன் கன்சல்டண்ட்டாக பயங்கரமாக ஹிட் ஆயிட்டாங்க அவங்க. சும்மா இருடா, எல்லாம் இவ பண்ண வேலை தான். ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, சும்மா இருக்காதீங்கன்னு சேர்த்து விட்டா. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அதான். என்ன பண்ணுறீங்க சொல்லுங்களேன். என்கிட்ட கேளுடா. நம்ம பெண்மையில் நீங்களும் ஆகலாம் ஹெல்த்தி அம்மானு ஒரு த்ரெட் ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்ட்டி. அதில் குட்டி பசங்க வச்சிருக்கிற அக்காமார் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி கொடுக்கறதுன்னு ஆன்ட்டி கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. சிலர் ரெசிபி போடுறாங்க. அதை ஆன்ட்டி அனலைஸ் பண்ணி தன்னோட கருத்தை சொல்லுவாங்க. இப்போ ஆன்ட்டியே புதுசாக குட்டீஸ் ரெசிபி கண்டுபிடிக்கிறாங்கடா. இதோ நம்ம தோசை படம் கூட நெட்டில் போட்டாச்சு. நித்துமா, பேசினது போதும், நீயும் சாப்பிடு. இருங்க ஆன்ட்டி, இன்னைக்கு உங்கள் தோசை செம ஹிட் தெரியுமா? அதுக்குள்ளே 30 லைக்ஸ் வந்தாச்சு. எவ்வளவு கமெண்ட்ஸ் தெரியுமா? நானும் எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்ட 3 பேரும் சேஃப்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுறேன், இருங்க. ஏய், இதெல்லாம் ஓவர் ஆன்ட்டி. நாங்கள் எல்லாம் ஏதோ எலிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன். போதும் நித்து, சாப்பிடு. ஆன்ட்டி இங்கே பாருங்க, நம்ம கார்த்தி தோசையை விட பெருசாக கமெண்ட் போட்டிருக்கா. தோசை ரெசிபி தானே போட்டோம், உலக நன்மைக்காய் உண்ணாவிரதம் இருந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அனிதாக்க தோசை தீண்டிடுச்சான்.
தனு, கேரட் மஞ்சளில் இருந்தால் பரவாயில்லையா, ஆரஞ்சு கலர் தான் வேணுமான்னு டவுட் கேட்டிருக்கா. தெய்வீகன் தனக்குள் சிரித்து கொண்டான். பரவாயில்ல, ஆண்டியை மாத்திட்டாலே, கெட்டிக்காரிதான். ஆனா இப்போ பேசுறது கொஞ்சம்... ஓஹோ, இவளுக்கு கேரட் பிடிக்காதோ? ஆமாம், கேரட் உள்ள நாட்களில் தான் மும்மரமாய் இவள் திட்டம் தீட்டுவது. இன்று தோசை நல்லா தானே இருக்கு, நாங்களே சாப்பிட்டோம், நீ எஸ்கேப் ஆகிறியா? நடக்காதுமா, நடக்காது. கை கழுவ எழுந்தவன் பின்புறமாய் வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டான். சதா, இந்த லேப்பை எடுடா. தானே பிளேட்டை வைத்து தோசையையும் சட்னியையும் வைத்தான். ஆண்டி, கேரட் சாப்பிடாம டபாய்க்க பார்த்துக்கங்க. அவன் பின்னோடே ஹாலுக்கு வந்த சதா, ஆஹா அண்ணா பாவம்டா, எஸ்கேப் ஆக ரொம்ப ட்ரை பண்ணா, நீ கவுத்துட்டியே. கேரட் சாப்பிட்றதுக்கு கள்ளம் அவளுக்கு, அதான் மாட்டி விட்டேன். சதா, நீ இரு, நான் போய் புவியை அழைச்சிட்டு வரேன். அண்ணா நீ இரு, நித்து சாப்பிட்டுட்டு வர டைம் ஆகும், போர் அடிக்குது. நானும் அனுவும் போய் அந்த பப்ளி மாசை கூட்டிட்டு வரட்டுமா? சரிடா, கீ டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு போ. சோபாவில் சாய்ந்து கொண்டு பேப்பரை புரட்ட ஆரம்பித்தான் தெய்வீகன். எதுக்கு மாட்டி விட்டீங்க? நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணேன், கொஞ்சமாவது நன்றி வேண்டாம்? கேரட் கண்ணுக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லதுமா. ஆனா நீ ஒரு ஜீனியஸ் நித்து, சூப்பரா காய் நகர்த்தியிருக்க, ஆண்டியை மாத்திட்டியே. தேங்க்ஸ்மா. அவன் சொன்னதும் அவள் முகத்தில் எவ்வளவு வெளிச்சம். என்ன பண்ண சொல்றீங்க? அணுவாவது சின்ன பொண்ணு, நீங்க அவளையும் சாப்பிட விடாம பண்றீங்க, அவ எப்படி ஆரோக்கியமா வளருவா? அதான் யோசிச்சேன். ஆண்டியோட நோக்கம் சரிதான், ஆனால் போற வழிதான் சரியில்லைன்னு தோணுச்சு. அதான் அவங்களை நியூ வெர்ஷனாக அப்டேட் பண்ணுறது தான் ஒரே வழின்னு புரிஞ்சிச்சு. இருக்கவே இருக்காங்க நம்ம பெண்மை ஃப்ரெண்ட்ஸ், இதை கூட பண்ண மாட்டாங்களா என்ன? அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயம் தானே. பிரில்லியன் நித்து, உன் மண்டைக்குள்ளேயும் களிமண் இருக்குன்னு அப்பப்போ நிரூபிக்கிற, சூப்பர் போ. அவள் ஒன்றும் சொல்லவில்லை. மெல்லிய சிரிப்போடு அவனுக்கு அழகு காட்டிவிட்டு போய்விட்டாள். என்ன ஆச்சு இவளுக்கு? கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி படுதே. ஓ, ஆப்ரேஷன் செம்பா சக்சஸ். இன்னும் நம்ம ஆப்ரேஷன் தேவா தான் பேலன்ஸ் இருக்கு. இப்போதான் அடங்கா பிடாரிலிருந்து புத்திசாலி அப்படின்னு நம்ம தெய்வா நம்பியிருக்காரு. இது அப்படியே காதலா மலருதா இல்லை முட்டாவே இருக்க போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். மீளாதோ என் வசந்தம்.